நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் இந்த குணங்கள் எல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்குமே இருக்கும்னு நாம் நினச்ச சில குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறதில்ல. மாறா இறைவனோட ஆற்றல் படைத்தவர்களுக்கும் அவருடைய கருணையை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த அறிகுறிகள் அல்லது இந்த குணங்கள் பரவலாக காணப்படுகின்றது. இதில் ஏதாவது ஒரு சில குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பெரும்பாலுமான குணநலன்களை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் தெய்வசக்தி உடையவர் அல்லது கடவுளின் ஆசி பெற்றவர் அப்படின்ட்டு தான் அர்த்தம்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணுன்னா, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை, அதாவது இவங்க ஜோதிடமோ அல்லது மற்ற எந்த மாந்திரீக செயல்களையும் கற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போதே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சிறு ஆற்றலானது அவர்களிடம் காணப்படும். கட்டாயமாக எதிர்காலத்தை அப்படின்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது, 150 வருஷத்துக்கு நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தன்னோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு மாதத்துக்கு அப்புறமோ இது நடைபெற போகின்றது அப்படிங்கிற அறிகுறி அவங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். அப்படி தென்படுது அப்படிங்கும் போதே அவங்க தெய்வ ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே கருதலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, தன்னோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மட்டும் உணராமல் தன்னோட நண்பனோ தன்னோட உறவினர்களோ யாராவது ஒரு வீட்டில் என்ன விசேஷம் நடக்க போகுது அல்லது எந்த மாதிரியான காரியங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே பார்த்தா தெய்வ ஆற்றல் உடையவங்க அப்படின்ட்டு தான் பொருள்படும். பெரும்பாலும் தெய்வசக்தி அனைவருக்குள்ள இருந்தாலுமே இவர்களுக்கு சற்று அதிகமான விகிதாச்சாரத்திலே காணப்படுவதனால தான் அவங்கள தெய்வசக்தி உடையவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் தெய்வீக ஆற்றல் உடையவர்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற அந்த நிலவு சம்பந்தப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமே அவங்களுக்கு இருக்காது. புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெய்வ ஆற்றல் இருக்குது அப்படின்னே நம்ம குறிப்பிடலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம் தான் நம்ம இப்போ சொல்கிறது. இது உங்களெல்லாம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கோயிலுக்கு போயிருப்பீங்க, சாதாரண நாள்னு நீங்கள் நினச்சிட்டு போயிருப்பீங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தா எதேர்ச்சியா அந்த பிரசாதம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடையப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது வழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே இருக்க அர்ச்சகரோ ஒரு பூசாரியோ உங்களை தேடி எலுமிச்சங்கனியோ பூவோ அல்லது யாருக்கும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் அந்த பூஜை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவர்கள் தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பாக இருக்காது. ஆழ்மனதில் சுத்தமான அன்புடைய உண்மையான பக்தியுடைய தெய்வீக ஆற்றல் உடையவர்களுக்கு மட்டுமே நடைபெறக்கூடிய உணர்வாக இது கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ரொம்ப சாதாரணமாக கடவுளை பார்க்குறது வேற, கடவுளை பார்த்ததுமே உறைந்து நிறுத்தல் அப்படிங்கிறது வேற. இந்த ரெண்டில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு பாருங்கள். சாதாரணமாக போகிறீங்க, சாமியை கும்பிட்டு வெளியே வந்துடுறீங்கிறது வேற. அது கடனுக்கு போயிட்டு வர்றது, போனதுமே அவரை பார்த்துட்டு வரணும். ஆனால் அந்த கடவுளை பார்த்ததுமே அப்படியே உறைந்த நிலைக்கு போகிறது, தன்னையே மறந்து ஒருத்தன் அங்கே நிற்கின்றான் அப்படிங்கும்போது அது தெய்வீகாற்றல் உடையவர்களால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர சாதாரணமாக போயிட்டு வரவங்க அப்படி உறைந்தெல்லாம் நிற்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படும். அவங்க அங்கே இருக்க எனர்ஜியை உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் ஏற்படாது. ஆற்றல் படைத்தவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். அதே போல் சில பேர் கோயிலில் போய் சாமியை பார்க்குறாங்கன்னா கடகடன் கண்ணீர் விட்டு அழுவாங்க. நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் குறிப்பிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்குள் தெய்வ ஆற்றலானது இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்லன்னு இல்லை, மற்ற எந்த இடங்கள்லையா இருந்தாலும் சரி, ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களே கேட்காம உங்களுக்கான அறிவுரைகளை அவங்களே முன்வந்து கூறுவாங்க. உங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட நல்ல தெய்வீக ஆற்றல் இருக்குது, இதை நம்ம வரைமுறைப்படுத்தினா அவங்க நல்லா வருவாங்கன்னு அவங்க மனசுக்கு தோணிடுச்சுன்னா உங்களை கூப்பிட்டு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லுவாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெய்வீக ஆற்றல் உடையவர், அதை கரெக்டாக நீங்கள் வழி நடத்தி போகணுன்னு அவங்க விரும்புகிறாங்க, கடவுள் விரும்புறாரு அப்படிங்கறத தான் அதன் மூலமா சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும்.
அதே போல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருள் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சாமி ஆடுறது அல்லது குறி சொல்கிறது, இந்த மாதிரி குறி சொல்கிறது மேலையெல்லாம் 2 மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலுமே இது வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அன்றையிலிருந்தே வந்துட்டு இந்த குறி சொல்கிறவங்க அப்படிங்கிறவங்களோட வழக்கமானது இருந்து கொண்டு தான் வருது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அருள் வந்து சொல்கிறது அப்படிங்கிறதும், தெய்வ அருள் ஒருத்தருக்குள்ளே இறங்குறதும் வந்துட்டு இன்றைக்குமே நீங்கள் கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி கோயில் திருவிழா அப்போ வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதில் 2 மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இந்த சாமி வர்றது உண்மையா பொய்யான்ட்டு விவாதிக்கிற நிலைமையில நம்ம இருந்தாலுமே கூட உண்மையாக ஒருவரின் மீது தெய்வ ஆற்றல் இறங்குகிறது என்றால் அதற்கு உரிய நபரின் மீது தான் அந்த ஆற்றல் இறங்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அந்த உடலானது தெய்வீக ஆற்றலை உடையது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒருத்தர் அதிகமாக வந்து தெய்வத்தின் கதைகளையோ அது சம்பந்தப்பட்ட வரலாறையோ தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்கள் தெய்வ ஆற்றலை பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளும் தான் நிறைய வந்துட்டு ஆன்மீக கதைகள், அது இன்னும் ஆன்மீக வரலாறு, இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொல்கிறத 10 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யார் ஒருத்தருக்குள்ள அந்த தெய்வ சக்தியானது அதிகமாக பிரகாசமாக இருக்கிறதோ அவர்கள் சொல்கிறத தான் மற்றவங்க கேட்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மேக்னட்டிக் வேவ் மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவங்க எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு அந்த தெய்வத்தோட கதையும் நல்லொழுக்கத்தை பற்றியும் வந்து போதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையாலுமே தெய்வ ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம உறுதிட்டு கூற முடியும். அடுத்ததாக நம்ம குறிப்பிடப்படுகின்ற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் மற்றவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமாக எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இவங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விடையை அளிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நபர்கள்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறவங்க தானாக முன் வந்து தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு நடந்திருக்குன்னு தெரியல. சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, அல்லது பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். யார் என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட தன்னோட கஷ்டத்தை புலம்புறாரு, அந்த பெரியவர் வந்துட்டு உங்ககிட்ட கஷ்டத்தை புலம்புறாருன்னா அவர் உங்ககிட்ட இருக்க அந்த ஆற்றலை புரிந்து கொண்டவராக தான் இருக்க முடியும். அப்போ உங்ககிட்ட அவரோட பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ எடுத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும், அதிலிருந்து விடுபட்ட உணர்வு ஏற்படும். அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது அந்த உணர்வு ஏற்படாது. அந்த தெய்வீக ஆற்றல் உடையவர்கள் கிட்ட தான் கஷ்டத்தை ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படுறது சகஜம். காந்தத்தை நோக்கி தான் அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி இந்த தெய்வீக ஆற்றல் உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர்கள் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வை தேடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள நோக்கி வந்து அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு தீர்வும் கிடைச்சிரும். இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு ரொம்பவே விசேஷமான ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல் ரொம்ப தூரத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கோயிலை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த ஆற்றல் அதிகம் பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோயில் இருக்குது, நம்ம மனசார நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுறோம், அல்ல அந்த கோயிலுக்கு போகணுன்ற நம்மளோட ஏக்கத்தை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது கட்டாயம் இறைவனாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நல்குவார். ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தந்து அந்த கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போவார். நீங்கள் வந்துட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நொடியில் நம்ம அந்த கோயிலில் இருப்போமா அப்படின்னு. திடீர்னு அதெல்லாம் நடக்கும். அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் நடக்காது. அந்த தெய்வீக ஆற்றல் பெற்றவங்க, அந்த உணர்வுகளை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை முறைப்படுத்தி வரைமுறைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்க தெய்வ நிலையானது ஒரு பெரிய உச்சத்தை அடையும். ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த இடத்தை நீங்கள் பிடிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை முறையாக பயிற்சி பண்ணுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கருத்துக்களை இதில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த தொகுப்பு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நண்பர்களே, இறைவனை எப்படி நாம் உணர முடியும், நீங்கள் எங்கே உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம சொல்ல போனால் கோவில்களுக்கு நம்ம போகிறோம், இல்லை வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்திருக்கோம். அப்படிங்கும்போது சில அறிகுறிகள் மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ சொல்ல வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுலேயும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் வந்துட்டு கடவுள் இருப்பதை அவங்களால உணர முடியும். பக்கத்தில் யாரோ இருக்காங்க, எனக்கு இந்த கமெண்ட் கொடுக்குறாங்க, நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் அம்மனை வழிபடுறவங்களா இருக்கலாம், சில பேர் வந்துட்டு சிவனை வழிபடுறவங்களா இருக்கலாம், சில பேர் விஷ்ணுவை வழிபடுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆற்றல் அவர்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். அது அரணாக இருந்து அவர்களை காத்து கொண்டே இருக்கும். அதை அவர்கள் உணர்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம்.
எப்போ உணர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூஜை எப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக ஏதோ ஒரு சக்தி நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில சுப சகுனங்கள் வந்துட்டு ஏற்படும். அவங்க ஏதாச்சும் மனதில் எண்ணம் இருக்குது அப்படிங்கும்போது அது நடைபெற போகிறது அப்படிங்கிறதுக்காக சாமிக்கிட்ட இருந்து பூ தவறி கீழே விழுகலாம். அல்லது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணியோசை, அந்த கோவில் அந்த ரம்யமான மணியோசை வந்து நம்ம சாமி கும்பிடும்போது ஏற்படுதுன்னா நம்ம வேண்டுதல்கள் பலிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சில பேர் வந்துட்டு மஞ்சளும் குங்குமமும் நம்ம கையில் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம வேண்டிகிட்டு இருக்கும் போதுனா இது எல்லாமே கடவுளை உணர்த்தக்கூடிய சம்பவங்கள். சில பேர்த்துக்கு உடலில் சிலிர்ப்பு ஏற்படும். சம்பந்தமே இல்லாமல் நான் சாமி வேண்டிகிட்டு இருப்பேன், உடல் பார்த்தோன்னா சட்டுன்னு சிலிர்த்து இருக்கும். சில பேருக்கு கண்ணில் தாரையாக தண்ணி வரும். இது எல்லாமே கடவுளை உணரக்கூடியது தான். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இருந்தால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல இருக்கோம் நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் கடவுளை உணர முடியும். சில பேர் வந்துட்டு புறக்கண்ணால் பார்ப்பது மட்டுமே கடவுளை உணர்வது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சாமி இருக்கா நிறைய பேர் கேள்வியை கேட்குறாங்க. இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பதிலை நீங்கள் சொல்லிடலாம் தாராளமாக. ஏன்னா இருக்குது அப்படின்னு நம்பி அதற்கான வேலைகளில், அதாவது கடவுளை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கான வேலைகளை செய்பவர்களால் மட்டும்தான் கடவுளை உணர முடியுமே தவிர, இல்லை என்ற மனோபாவத்தில் எதை பார்த்தாலும் இல்லை இல்லை என்று போவவர்களுக்கு அது ஒரு நாளும் பலித்தமாகாத நண்பர்களே. அதனால தான் நம்ம இப்படி சொல்லிக்கிறோம். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு அசிரீரியாக இருக்குது, அந்த வாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டக்கூடியது இருக்குது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கும். இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே காலகட்டத்தில் இறைவனை உணர முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கூடயே இருந்து வழிகாட்டுவாங்க. நம்ம முன்னோர்களாகட்டும் இறைவனாகட்டும் எல்லாமே அதீத சக்தி தான். சரி, அதை எவ்வாறு உணர முடியும், அதை நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் இறைவனை உணர்வதற்கு அப்படின்னா, இது எப்படி சாத்தியம்? தியானத்தின் மூலமாக சாத்தியமாகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது ஒரு வகை. சாதாரணமாக நான் தியானமெல்லாம் பண்ணலை, நான் எப்படி வந்துட்டு இறைவனை காண முடியும் அப்படின்னா, சஞ்சலம் இல்லாத மனதை நீங்கள் உருவாக்கி கொண்டால், அதாவது சலனமில்லாத மனதை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அந்த மனது இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கும் நண்பர்களே. இது கட்டாயமாக நீங்கள் முயற்சி கூட பண்ணி பார்க்கலாம். சலனமில்லாத மனது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மனசுக்கு மல்டிபிள் டாஸ்க் இருக்கக்கூடாது. ஏன்னா மனசை மாதிரி அதிவேகமான எக்யூப்மெண்ட் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பேசுகிற பேச்சுக்குள்ளேயே என்னோட கவனங்கள் அல்லது நினைவுகள் வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும். திடீர்னு USA, திடீர்னு சைனா, திடீர்னு ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய்கிட்டு வந்துட்டு. அந்த மாதிரி இல்லாமல் மனதை ஒரு நிலைத்தன்மையுடன், அது சலனம் இல்லாமல் ஒரே இடத்தில், அதாவது உங்கள் உடம்புக்குள்ள அதோட இயல்பான ஆற்றலோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இறையாற்றலை உங்களால் உணர முடியும் நண்பர்களே. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதை உணர்வதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். எப்போவுமே கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சா தான் வந்துட்டு உள்ளே காற்று வரும். கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டு காற்று வரலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இயல்பாக உள்ள ஒரு விஷயம். அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக ஃபேனு அது இதுன்னு போட்டு காற்றை உருவாக்கிக்கிறோம். அதாவது நம்மளே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுதான் கடவுள் அப்படின்ட்டு கிடையாது. உங்களோட மனசை முதல்ல ஓப்பன் பண்ணி வைங்க. அது சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தியானமோ அல்லது இறைவனை உணர வேண்டும் என்ற மனநிலையிலோ அமரும்போது கட்டாயமாக உணர முடியும் நண்பர்களே. இது நிறைய பேர்த்துக்கு நிறைய கோவில்களில் நடக்கும். கோவிலுக்குள்ளே உள்ளே போகும்போதே, அந்த கோபுரத்துக்கிட்ட போகும்போதே உச்சநிலையில் யாரும் ஓங்கி அடித்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். விருன்னு இருக்கும். அது எல்லாம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த கோயிலில் இருக்கிறது. எல்லா கோயிலையும் எல்லாருனாலையெல்லாம் உணர முடியாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில கோவில்களில் ஒரு சிலர்னால உணர முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரி பல விதங்களில் நம்மளால் வந்துட்டு இறைவனை உணர்ந்திருக்க முடியும். பல காலகட்டங்களில் அவர் நமக்கு வழிகாட்டி இருப்பார். அப்படி நீங்கள் எந்த காலகட்டத்தில் இறைவனை உணர்ந்தீர்கள், அவர்கள் எப்படி உங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு மனதில் இருந்தால் மறக்காமல் இந்த தொகுப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, நம்ம சிவபித்தன் அப்படின்னு நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, புது சேனல். அதில் கடவுளை உணர்தலும் சிவனை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதுமே அந்த சேனலோட முக்கிய நோக்கம். அதனால் பிடித்திருந்ததுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, நம்ம இப்போ இந்த தொகுப்புக்குள்ளே நம்ம போகலாம் நண்பர்களே.
பெரும்பாலும் கடவுள் பக்தி அப்படிங்கிறதுல உயர்ந்தது தாழ்ந்தது ஆவரேஜ் ஆனது அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. உண்மையான கடவுள் பக்திக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் உண்மையான கடவுள் பக்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, அல்லது அந்த கடவுளை நீங்கள் உணர்ந்து விட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குன்னு சில சிறப்பு பண்புகள் எப்போவுமே இருக்கும். அந்த பண்புகளை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படி நம்ம சொல்ல வர்றதில் ஏதாச்சும் குணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் கிஃப்டட் பீப்புள் அப்படின்னே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னப்பா அது அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? பெரும்பாலும் இறைவனை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான குணநலன்களை கொண்டிருப்பார்கள். எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருக்குன்னா சாமியை கும்பிட்டாதான்ப்பா கஷ்டமே வருது அப்படின்னா நம்ம இன்னுமே வந்துட்டு முழுமையாக சரணடையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள், உண்மையாலுமே இறைவனை உணர்ந்தவர்கள், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் இறைவனோட பாதத்தில் வச்சுட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இது பிரச்சனை எனக்கு கிடையவே கிடையாது, இது அவருக்கு வந்த பிரச்சனை, அவரு தான் பார்த்துக்கணும், நான் ஏன் பார்த்துக்கணுன்ட்டு இயல்பான வாழ்க்கையில் போயிட்டே இருப்பாங்கங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க உண்மையாலுமே மெய்ப்பொருளை கண்டு கொண்டீர்கள் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அதே போல இந்த உலகத்துல பிறந்த எல்லாத்தையுமே சமமா நினைப்பாங்க. சமமான எப்படின்னா, இப்போ எனக்குன்னு ஒரு மரியாதை நான் எதிர்பார்ப்பேன் இல்லைங்களா? அந்த மரியாதையை நான் பிறருக்கு கொடுப்பேன். அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிற குணமானது இறைவனை உணர்ந்தவர்களிடம் கட்டாயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறரோட வளர்ச்சிக்காக, பிறரோட நன்மைக்காக தன்னைத்தானே தியாகம் செய்வதற்கு தயாராக கூட சில பேர் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னா கட்டாயம் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் தன்னலத்திற்காக வாழ்பவர்கள் அல்ல, பிறர் நலத்திற்காக, அதுவும் குறிப்பாக பொது நலத்திற்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். இப்போ சித்தர்கள் நம்ம பார்க்குறோம். சித்தர்கள் தனக்குள்ள இருக்க இறைவனை உணர்ந்து கொண்டு இறைவனை அடைந்தவர்கள் மட்டுமல்ல, தான் கற்றுக்கொண்ட அஷ்டமா சித்துகளின் வாயிலாக இந்த மனித குலத்திற்கும் அல்லது இந்த உலகத்திற்கும் தேவைப்படக்கூடிய அந்த மருந்துகளை கண்டுபிடித்தும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பிறர் நலனுக்காகவே வாழ்பவர்களாக உண்மையான ஆன்மீகவாதிகள் இருப்பார்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. துன்பம் வர்ற நேரத்திலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னு பார்த்தா நம்ம ஆட்களாக தான் இருப்பாங்க. உண்மையாலுமே இறைவனை உணர்ந்தவர்கள் அல்லது இறைவனோட அந்த அருட்கருணை பார்வையை பெற்றவர்கள் எப்பவுமே துன்பம் வந்தாலும் சிரித்து கொண்டே இருக்கின்ற அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எப்பவும் அமைதி விரும்பிகளாக இருப்பார்கள். தனிமையில் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். கலந்துரையாடல் எல்லாமே இருக்கும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது அந்த தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளார்ந்து உணர்ந்ததுனால எப்பவும் தனிமையை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடன் ஒத்த கருத்து உடையவர்கள், அதாவது நிறைய கருத்து பரிமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஆன்மீக கருத்து இருக்குது அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அடுத்தவங்களை புண்படுத்தாத வகையில் அதுக்கு மாற்று கருத்து சரியாக எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மறுத்திட முடியாது. ரொம்ப நல்ல குணங்களை பெற்றிருப்பார்கள். பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டாங்க, பிறரை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கொல்லாமையை கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான குணநலன்களை பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இறைவனோட அருட்கருணை இருக்கின்றது. இறைவனை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல உபதேசம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். தான் கற்றுக்கொண்டதை எப்போதுமே தனக்குள் வைத்து கொள்ளாமல் அந்த நன்மைகள் பிறரையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். பிறருடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்பவர்களாகவும் அதற்கு விடை கொடுப்பவர்களாகவும் ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பணத்தை ஒரு பொருட்டாவே மதிக்காதவன் தான் உண்மையான ஆன்மீகவாதியா இருக்க முடியும். பணம் வரும் போகும், தேவைதான் இல்லைங்களா, ஆனால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு பயப்படுறவங்க உண்மையான ஆன்மீகவாதிகள் கிடையாது. அதனால எப்பவுமே பணத்தை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க, அது தனக்கு தேவைன்னு நினைக்க மாட்டாங்க இறைவனை உணர்ந்தவர்கள். எல்லாத்தையுமே கடவுள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் சரி அது இறைவன் பார்த்து நடத்தி வைப்பது, அது இறைவன் கையில் விட்டுட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது குணநலன்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு பாருங்களேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது 1-2 குணங்கள் உங்ககிட்ட பொதுவாக இருக்குது அப்படிங்கும்போது கடவுளோட அருட்பார்வை உங்கள் மீது எப்போவுமே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.